நீரென்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீரென்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமே, தோல்வி நான் தோற்று ஆமே. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீரென்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஆமே, சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்த்து சொல்வோம், அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா. எல்லா சதிகளை முறியடித்து சாத்தானை ஜெயிக்கும்படி கர்த்தர் அப்பொழுதே சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி ஜெயக்கொடி ஏற்றின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். புதிய வழிகளை திறப்பார். புதிய பல, புதிய அபிஷேகம், புதிய வரங்கள், புதிய கிருபை, புதிய வல்லமை. ஓ ரபா சக்கரவலவா சிந்தரவா ஓ ரிகபா சக்கரவலவா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. எல்லாரும் அபிஷேகம் எனக்குள்ளே ஆமே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. எல்லாரும் சொல்வாமா, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே, ஆவியான
அவருடைய அபிஷேகத்தோடு அவருடைய கிருபையோடு நம்ம பிரவேசிக்க போகும். யாரும் மௌனமாய் இருக்காதீங்க. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள் என்று தெரியும். அவருடைய பிரசன்னம் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் உலாவுகிற தேவன், அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ரபா ஷக்கரபலவா சந்தரவா ரிக்கபலவா ஷக்கரபலவா திரிவியா ரிக்கபலவா சந்திரி ரிக்கபலவரவா. புதிய அபிஷேகத்தோடு பிரவேசிக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல புதிய அபிஷேகத்தோடு, புதிய வரங்களோடு, புதிய கிருபைகளோடு, புதிய பலனோடு நான் பிரவேசிக்குவேன். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் என் வாழ்க்கையில நடக்கும். அவிசுவாசமான வார்த்தை அல்ல, விசுவாசமுள்ள வார்த்தையோடு, விசுவாசமுள்ள வார்த்தையோடு கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். என் சபையை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வழிகள் வெயாலமாயிருக்கும். கர்த்தர் கோணலானவளை சபைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். எல்லா கதவுகள் திறக்கப்படும். மூடின கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா, மூடின கதவெல்லாம் திறக்கணும், மூடின ஜன்னல் எல்லாம் திறக்கணும். எந்த இடத்துல ஆசீர்வாதம் வர வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய எதிர்பார்ப்பின் காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் பொய்யர் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தை கொடுத்தார், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கிறதுல தான் இருக்கிறது. அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஒரு 5 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும். ஆமென். ஆண்டவரே, உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சுவாமி, நீ நல்லவர். எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லவராய் இருந்திருக்கு. நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் நீர் எங்களை மறவாமல் எங்கள் கரத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் தாங்கி கொண்டிருக்கிறீர். இப்ப இந்த வருஷத்துல ஒரு முடிவெடுக்க போகிறோம்ப்பா. நாங்க உங்க கரத்தை பிடிக்கல, நீங்க ஏன் கரத்தை பிடித்து கொள்ளுங்க. நாங்க பிடிச்சனா விட்டுடுவோம், நீங்க பிடித்தீங்கன்னா விட மாட்டீங்க. நீங்க எங்க கரத்தை பிடித்து கொண்டு நடத்துங்கப்பா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே இன்னும் மேன்மை அடையணும்.
துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். கரங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. தொடக்கம் முதல் முடிவரையும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா. உடைய அபிஷேகம் என் தலைமையில் இருக்கட்டும்பா. நீரே எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மேலே ஊழி கையில் வரை இப்போ நம்ம பேசலாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு வழியிலே சொல்லுவோமா? 2 கரங்களை உயர்த்தி ஒன்று சொல்லுவோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். அவர் இந்த வருஷத்தின் கடைசி மணித்துளிகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக நான் இந்த நாளிலே இந்த வருஷத்தின் முடிவும் புதிய வருஷமும் உங்களோடு கூட நான் இருப்பது எனக்கு உள்ளபடியே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி குரல் என்னுடைய குரல். உங்க காதில் ஒலிக்க போறது யாருடைய குரல்? வருஷம் தொடங்கி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு சமயங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால நம் ஜீவனோடு இருக்கிறோம். வருஷத்தை நம்மோடு தொடங்கினவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இன்னைக்கு வருஷத்தை முடிக்கும்பொழுது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நம்மோடு கூட இல்லை. அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்திலும் இந்த வருஷத்தில் ஒரு இழப்பு. என்னுடைய பாட்டி இந்த வருஷத்தில் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். ஆகவே நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆகவே அவருடைய கிருபைகளாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 103வது அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இது எல்லாருக்கும் தெரியும். இது சொன்னா என்ன நினைப்போம்? முடிஞ்சு போச்சு, ஆராதனை முடிகிறது என்று நாம் நினைப்போம். இந்த நாளில் இந்த கடைசி மணித்துளிகளில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இது எந்த நேரம்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில
இந்த வருஷத்தை தொடங்கின நாள் முதல் இந்த வருஷத்தை முடிவு செய்கிற இந்த நேரம் வரைக்கும் எண்ணில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தபடினாலே அவைகளை மறந்து போகாமல் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்கிற நேரம் இந்த நேரம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. திரும்பவும் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து போகாதே. அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றான்? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லல, தனக்குள் இருக்கிற ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை துதிக்கிற நேரம் இது. என் ஆத்துமாவே, ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாரே, எத்தனையோ உபகாரங்களை செய்தாரே, அதை நீ மறந்து போகாதே. ஏனென்றால் மனிதன் மறந்து போகிற ஒரு நிலைக்கு வந்து விட்டான். நன்றியை மறந்து விட்டான், உறவுகளை மறந்து விட்டான். இந்த உலகம் எதையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. நன்றி மறப்பது நன்றென்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நன்றி மறந்து போகிற காலகட்டத்தில் இருக்கிற இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் இந்த 2025 ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை உபகாரங்களை நீங்கள் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது 2026 ஆண்டு உன் வாழ்க்கையில் வசந்த காலமாக இருக்கும். உன் வாழ்க்கை நன்மையின் ஆண்டாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ஒரு கதையோடு கூட நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. ஒரு மனுஷன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்யத்தில் உம்முடைய வேலைகளை நான் பார்க்கணும், பரலோகத்தை நான் பார்க்கணும், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லும் பொழுது, ஒரு நாள் அவன் தூக்கத்தில் ஆண்டவர் அவன் இந்த ஆத்மாவை பரலோக ராஜ்யத்தில் கூட்டு போறார். கூட்டு போகும் பொழுது ஒரு 3 அறைகள் அந்த மனிதனுக்கு முன்பாக இருக்கிறது. 3 அறைகள், ரூம். இதில் முதலாவது ரூமை அவன் பார்க்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட்டுக்கு போறாரு. பரபரப்பா அந்த ரூம்ல ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, தேவ தூதர்கள் பூமியிலிருந்து பரபரப்பா அந்த அறைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய தேவ தூதர் பூமியிலேருந்து அப்படி என்ன பண்ணுறான், அந்த அறைக்கு வரான். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த மனுஷன் கேட்குறான், ஆண்டவரே உங்களுடைய ஆஃபீஸ் ரூமை நான் பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்குது, இதில் 3 அறைகள் இருக்குது, இதில் முதல் அறையை ஆண்டவர் காட்டும் பொழுது இந்த மனுஷன் பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நிறைய பேர் கீழே தேவ தூதர்கள் இவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன செய்தி ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் என்னுடைய பிள்ளைகள் கவலையோடு கண்ணீரோடு எதிர்பார்ப்போடு ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார்களே, அந்த ஜெப விண்ணப்பங்களை தேவ தூதர்கள் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய அறைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு. தேவ தூதர்கள் நம்முடைய ஜெபங்களை எவ்வளோ துரிதமாக ஆண்டவருடைய சந்தியானத்தில் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அடுத்த ரூமுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு போகிறார். அந்த ரூமில் பார்த்து என்ன நடக்குதுன்னா, தேவ தூதர்கள் அந்த ரூமில் இருந்து வேகமாக பூமியை நோக்கி இறங்குறாங்க. வேகமாக இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க இந்த காட்சியை. ஒரு தேவ தூதர் முதல் ரூம்லேருந்து பூமியிலேருந்து வேகமாக ரூமுக்குள்ளே வரான். இன்னொரு ரூமில் வேகமாக தேவ தூதர்கள் பூமியை நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷன் கேட்டான், ஆண்டவரே இந்த ரூமில் என்ன நடக்குது, எல்லாம் கீழே ஜம்ப் பண்ணுறாங்களே பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட பிள்ளைகள் வேண்டுதலின் சத்தத்தை இவங்க கொண்டு வந்தாங்க, என் சமூகத்தில் வந்த உடனே எதுக்கும் நான் கால தாமதத்தை வைக்கல, அவர்கள் தேவை அறிந்து நான் உடனடியாக பதில் தரேன். இப்பொழுது அவங்களுக்கு சுகம் நடக்குது, இப்பொழுது அற்புதம் நடக்குது, இப்பொழுது கடன்கள் தீர்க்கப்பட போகிறது, இப்பொழுது என் பிள்ளைகள் வாழப் போகிறார்கள் சொல்லும்போது அந்த தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே அடுத்த ரூமுக்கு போகிறான். போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூஞ்ச பார்த்தான். ஆண்டவர் முகம் வாடி போயிருந்ததான். அவன் கேட்டான், ஆண்டவரே இந்த 2 ரூமை காட்டும் பொழுது முகத்தில் அவ்வளோ சிரிப்பு நான் பார்த்தேன், மகிழ்ச்சியை பார்த்தேன், ஆனால் இந்த ரூமில் நான் ஆண்டவரே யாருமே பெருசாக வரல. தேவதூதன் ஏதோ ஒரு 10 மணி நேரம் கழித்து ஒருத்தன் வரான், அவனும் சோர்வாக வரான், பரபரப்பே இல்லாமல் இருக்குது அந்த ரூம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், என் மகனே என் பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீர் சிந்துறாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக,
அவங்களுடைய பலவீனங்களுக்காக, அவங்களுடைய கடன்களுக்காக, அவங்க எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக கதறி அழுகிறார்கள். என்னுடைய சமூகத்துக்கு அந்த விண்ணப்பமெல்லாம் வருது. அதுக்கெல்லாம் நான் உடனே பதில் அளிக்கிறேன். இந்த 2 ரூமில் விண்ணப்பம் கேட்டேன், அடுத்த ரூமில் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தேன். ஆனால் 3வது அறையிலோ என் பிள்ளைகள் நன்மைகளை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று என்னிடத்தில் நன்றி சொல்ல ஒருவனும் வரவில்லையே. ஒருவரும் தேங்க்ஸ் ஜெபம் பண்ணலையே, நன்றி செலுத்துகிற ஜெபம் பண்ணலையே. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, எனக்கு பிள்ளையை தாங்க, சுகப்பிரசவத்தை தாங்க, ஆசீர்வாதங்களை தாங்க, நல்ல கணவனை தாங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல சரீர சுகத்தை கொடுங்க. ஜெபித்த நாம் கிடைத்த பொழுது ஆண்டவருக்கு அதுக்காக உட்கார்ந்து நாம் ஜெபம் பண்ணி நன்றி சொல்லித்திருக்கிறோமா? அல்லது நம்ம சபையாய் கூடி ஒரு குடும்ப ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நன்றி செலுத்துவதற்காக இல்லையே. அப்பேற்பட்ட மனிதர்களுக்காக தான் ஆண்டவர் இன்று பேசுகிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை மட்டுமே சோத்திரி, என் முழுவதுமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன பண்ணாத, மறந்து போகாதே. அல்லேலூயா. என்ன பண்ணோம்? எல்லாம் வலது கரத்தில் எடுத்து வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தை வச்சுக்கிட்டு சொல்லுங்க, உங்கள் ஆத்மாக்கிட்ட பேசணும். இந்த ஆத்மா தான் பொல்லாதது, இது நம்ம சோர்வாக்கிடும், நம்ம அவிசுவாசப்படுத்திடும். நீங்கள் ஆத்மாவை, தாவீது ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் வேதத்தில் சங்கீதத்தில் பார்க்கும்போது, அவன் தன்னுடைய ஆத்மாவோடு அவன் பேசுவான், தன் ஆத்மாவோடு அவன் பேசுவான். நீங்கள் இந்த ஆத்மாவை நீ தட்டி கொடுத்து என்ன சொல்லணும்னா, இந்த வருஷத்தில் காப்பாற்றின ஆண்டவர் அடுத்த வருஷத்தில் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நம்ம நடத்தினவர் புதிய ஆண்டிலும் நம்ம நடத்துவார். சொல்லுங்க என்னோடு கொஞ்சம் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை மட்டுமே சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதையெல்லாம் மறந்து போகக்கூடாது. ஒரு 4 காரியத்தை வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய ஆத்மா எதையும் மறந்து போகக்கூடாது. இந்த கடைசி நாளிலே நம்முடைய ஆத்மா மறந்து போகக்கூடாத காரியம் என்ன? உபாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனம். போதும். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்த காலகட்டத்தில் 430 வருஷம் அடிமையாய் இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில். கர்த்தர் மோசேவை அனுப்பி அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து அவர்களை அந்த எதிரியுடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கி, பார்வோனுடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கி, சிவந்த சமுத்திரத்தை கடந்து நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, இந்த மனுஷன் சொல்றான் ஜனங்களை பார்த்து, நீங்கள் இஸ்ரவேல் எகிப்தில் அடிமையாக இருந்தீர்களே, ஒரு காலத்தில் அடிமையாக இருந்த உன்னை கர்த்தர் மீட்டு கொண்டபடியினாலே அந்த நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்ல வரான்னா, இப்ப சந்தோஷமா இருக்கிறான், விடுதலையா இருக்கிறான். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அடிமையா இல்ல, ஒரு காலத்தில் அடிமையா இருந்தான், வஸ்திரம் இல்லாமல் இருந்தான், அழுக்காக இருந்தான், ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தான், அலங்கோலமா இருந்தான், ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தான். இவனுக்கு கர்த்தர் எல்லா வகையிலும் திருப்திகரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுத்து இன்னைக்கு கொடுத்து போயிருக்கிறான். நல்ல வஸ்திரம், நல்ல அழகு, நல்ல ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும் பொழுது பழச மறந்துடுறான். இன்னைக்கு ஏழ்மையாக இருக்கும்போது ஒரு நிலையோடு வாழ்கிறோம். எல்லாம் சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா, நான் ஷூ கால் இல்லாமல் வெளியே என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. நான் போட்டோன்னா ஸ்கெச்சஸ் தான் போடுறது. ஐயோ, ட்ரெயின்லாம் நான் வரல, ஃப்ளைட்டில் தான். நிலை மாறும்போது மனுஷன் என்ன பண்ணுறான், பழச மறந்துடுறான். பழைய சோறு ஊறுகாய் கட்சி குடிச்சு சாப்பிட்ருப்பான், கஞ்சி குடிச்சிருப்பான், கையேந்தி பவனில் சாப்பிட்ருப்பான்,
கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் பணம் லட்சங்களில் புரளும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அந்த கையேந்தி பவன் நோக்கி பார்க்கறதில்ல, நான் சாப்பிட்டா ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை எல்லா வகையிலும் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள், மீட்டெடுத்தார். சகலத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய மனுஷன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான், எகிப்தில் நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள், கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தார். ஆகவே நீங்கள் அந்த நாளை நினைவு கூறுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. முந்தினவைகளை மறந்து போகக்கூடாது. முதல் பாயிண்ட் என்னது? என் ஆத்துமாவே முந்தினவைகளை மறந்து போகாத. அல்லேலூயா. கர்த்தர் ஜனவரி மாதம் உனக்கு அற்புதங்களை செய்தாரே, ஜனவரி மாதம் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து உன்னை அகப்பட்டிருந்த உன்னை மீட்டெடுத்தாரே, உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, உன்னை சாபத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, நீ முந்தினவைகளை மறந்து போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் ஆண்டவரே நான் முந்தின காரியத்தை மறக்கலைன்னு சொன்னீங்கன்னா இன்னும் 20 நிமிஷத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆண்டவர் முந்தினவைகளை மறக்காதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பழசை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம், உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின வாசிங்க. அடுத்ததாக இரண்டாவது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து போகக்கூடாது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வேர் பிடிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை, வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை விலகி இருக்க வேண்டும், எதற்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணார்னா வாக்குத்தத்தத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக அவர்களை வழி நடத்தினார். அந்த ஜனங்களை குறித்து இங்கே பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை, வாக்குத்தத்தத்தை மறந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மை ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்கிறாரு, நான் இந்த வருஷத்தில் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போகாதே, வசனத்தை மறந்து போகாதே, அது நிச்சயமாகவே நிறைவேறும். வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அது நிச்சயமாகவே அது நிறைவேறும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் 15ஆம் 16ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 11 வசனம் 15 16. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிற நேரம், வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிற நேரம் இந்த நேரம். இந்த வருஷத்தில் தொடங்கின பொழுது உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிற நேரம். கர்த்தர் இந்த வாழ்க்கை, இந்த 2025 வருஷத்தில் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சிச்சு, என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு, ஜனவரி மாதம் என்ன நடந்துச்சு, பிப்ரவரி மாதம் என்ன நடந்தது என்று சொல்லி நினைத்து பார்க்கிற நேரம் இந்த நேரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியும்? உங்கள் சபையினுடைய வாக்குத்தத்தம் 2025 சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் டெய்லி அதை சொல்லியிருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
எத்தனை பேர் இன்னைக்கு வரும்போது அதை ஞாபகப்படுத்தி வந்திருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் இன்னைக்கு இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிற நேரம் இந்த நேரம். அல்லேலூயா. இது என்ன டைமு? இப்போ என்ன டைம்? இது 11:40 இல்லை. இது என்ன டைம்னா கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிற நேரம். அல்லேலூயா. இது என்ன நேரம்னா ராத்திரி நேரம் சொல்லக்கூடாது. இது என்ன நேரம்? என் கூட பிரசங்கத்தில் முதல்ல என்ன சொன்னேன், இது என்ன நேரம்னா முந்தினவைகளை நினைக்கிற நேரம். சும்மா உட்காந்து யோசிச்சுன்னு இருப்போம்ல, என்ன நினைக்கிறேன், நான் என்னென்னவோ நினச்சிருக்கிறேன் சொல்லுவோம்ல நம்ம. சும்மா தனிமையில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே இருப்பாங்க. என்ன நினைக்கிறேன், நான் என்னவோ நினச்சிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்றோம்ல. இப்போ இந்த என்னுடைய பிரசங்கம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை நினச்சிங்கன்னு தெரில. என்னுடைய பிரசங்கத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே என்ன நினைக்கணும்னா முந்தினவங்களை நினைக்கணும். ஆண்டவர் நடத்துறதில் நினைக்கணும். பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கும்போது என்ன நினைக்கணும்னா கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைக்கணும். மூன்றாவதாக வேகமாக வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7:19. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து, அன்றல் பண்ணுங்க, நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்தார். அல்லேலூயா. மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனை, அடையாளங்கள், அற்புதங்கள், இவைகளை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டு வரும்பொழுது பெரிய சமுத்திரம், உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் எல்லாம். அவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவர்களை வழி நடத்தினது. செங்கடல்லாம் பண்ணுச்சு, பிளந்தது. அவர்கள் கண்கள் காண்கிறது. ஐயோ சோதனை, என்ன சோதனை, பெரிய சமுத்திரம் இருக்குது, பெரிய சோதனை. அவங்க சோதனையை கண்டார்கள். அந்த சோதனை கொஞ்ச நேரத்தில் பெரிய அற்புதமாக அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளக்கிறதை இந்த ஜனங்கள் காண்கிறார்கள். வனாந்தரத்தில் போகும்பொழுது பெரிய வெயில் அடிக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு மேலே மேக ஸ்தம்பத்தை கொண்டு வருகிறார். ராத்திரியில் போகும் பொழுது இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அக்கினி ஸ்தம்பமாக கூட வராரு. தாகம் எடுக்கும் பொழுது கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. அது ஒரு அற்புதம். 40 வருஷமாக நடக்கிறான். அவன் போட்டிருந்த பாத ரச்சனை அழுக்காகல, கிழியில, தேயில. அற்புதம், அதிசயம். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே கொஞ்சம் இன்னைக்கு நான் மாமிசம் சாப்பிடணும்னு கேட்கும் பொழுது கர்த்தர் காடைகளை அனுப்புகிறார். இப்படி அற்புதங்களை அந்த ஜனங்கள் கண்டது. ஆனால் கொஞ்ச நாளில் எல்லாவற்றையும் மறந்து போகிறார்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைக்கிற நேரம் இது. இந்த வருஷத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் செய்த அற்புதம். நான் கடந்த முறை நான் வரும்பொழுது பாஸ்டருடைய மகனுடைய சாட்சியை நான் கேட்டேன். எவ்வளோ பெரிய அற்புதம்ல அது. அல்லேலூயா. இப்படி இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை நிச்சயமாகவே செய்திருக்கிறார். யாருக்கும் இன்னும் செய்யலை நினச்சிங்களா, நீ உயிரோடு உட்கார்ந்து இருக்கிறதே அற்புதம் தான். அல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிறதே அற்புதம் தான். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் ஜீவனை ஒரு நாள் கூட தள்ளி போட முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அவன் இருந்துட்டு போட்டோமே, அடுத்த நாளைக்கு உயிர் போட்டோம், போகட்டும் டாக்டர், நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரனாலும் முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த நாள் வரைக்கும் வாழ வைத்திருக்கிறார் என்றால் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். ஒரு பெரிய காரியங்களை மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம்.
ம் 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 நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? இங்கே பார்க்கிறோம், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் சீஷர்களுக்கு முன்பாக 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலாக சாப்பிட்டு 12 கூடைகள் மிகுதியாக இருந்துச்சு. சில நாள் கழித்த பிறகு ஒரு பெரிய கூட்டம் நடக்கும் பொழுது இந்த சீஷர்களுக்குள்ள அவிசுவாசம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, கையில் ஒன்றும் இல்லை, அப்பமும் இல்லை, ஒன்றுமும் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு மறு உத்தரவு சொல்கிறாரு, நான் உங்கள் மூலமாக தானே நீங்கள் பார்க்கும் பொழுது தானே 5 அப்பங்களை 5000 பேருக்கு நான் கொடுத்தேனே, 7 அப்பங்களை இன்னொரு வாட்டி 4000 பேருக்கு நான் பகிர்ந்ததையும் மீதியானதை நீங்கள் கூடை நிறைய எடுத்தீர்களே, அதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார். அற்புதத்தை பார்த்தவன், அற்புதத்தை ருசித்தவன் அற்புதத்தை மறந்து போனான். யாருன்னா சீஷர்கள். அற்புதத்தை பார்க்குறான், 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்றத, அந்த 5 அப்பம் 2 மீன் 12 கூடைகள் நிரம்புகிறத, அந்த அற்புதத்தை ருசித்து பார்க்கிறான், கொண்டு போகிறான், ஆனால் மறந்து போகிறான். இன்றைக்கி நாம் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருப்தியான ஆகாரம், பட்டினி இல்லாத வாழ்க்கை, நல்ல சுகம், பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டு போகாமல் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதிசயங்களை பார்த்திருக்கிறோம், நம்முடைய கண்கள் ஆச்சரியங்களை கண்டிருக்கிறது. இந்த சீஷர்களைப் போல நாம் மறந்து போகாமல் நினைக்கிற நாளிலே நேரத்திலே நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10 - 12 வரைக்கும் வாசிக்கும். ம் 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 அண்டர்லைன் பண்ணுங்க. நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்த பொழுது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கடைசியா இதுதான் ஆண்டவர் எடுத்து சொல்றாரு. பாருங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் முடிஞ்சிச்சு. கவனிங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுங்கையா வரான். எகிப்திலிருந்து ஆபரணங்கள் தங்கங்கள் கொண்டு வந்தாலும் அவங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கட்டாத வீட்டிலே குடியிருக்கிறார்கள். ஆசீர்வாதங்கள் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை, ஆசீர்வாதங்கள் அவர்களை தேடி வருகிறது. எல்லாம் ஆல்ரெடி ஆண்டவர் ஏற்பாடு பண்ணிட்ட பிறகுதான் இவர்களை அழைத்து அந்த இடத்துல சேர்க்கிறார். இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் வந்த பிறகு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தேவ மனுஷன் சொல்றான், நீங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்ததை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உன்னை புறப்பட பண்ணினதை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆண்டவர் மறந்துடக்கூடாது. ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆண்டவரை மறந்து போகக்கூடாது. ஆகவே 4 காரியங்கள் இந்த சங்கீதம் 103 மூலமாக கர்த்தர் இடத்துல இடப்பட்டு இருக்கிறார். என் ஆத்துமாவே சொல்லுங்க, கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. எதை ஃபஸ்ட்டு மறக்கக்கூடாது? முந்தினவைகளை மறக்கக்கூடாது. 2வது, அவர் வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையை மறந்து போகக்கூடாது. 3வது, அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வருஷத்தில் கடைசியாக இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல போஷாக்கை கொடுத்திருக்கிறார். அவர் செய்த ஆசீர்வாதங்களை மறந்து போகாமல் துதிக்கும் பொழுது 2026வது ஆண்டு இன்னும் அதிகமான ஆசீர்வாதம்,
இன்னும் அதிகமான சுகம், இன்னும் அதிகமான அற்புதம், இன்னும் அதிகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.